இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து அண்ணாமலை. அவர் எப்படி பயன்படுத்திக்க போகுது பாஜக? பிஜேபி வந்து திரு அண்ணாமலை போல 100 தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, 100 தலைவர்களை உருவாக்குகிற கட்சி. நீங்க மறந்துவிடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தொடர்ந்து பல நடிகர்கள் அரசியல் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இதில் யார் பெஸ்ட்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயகாந்த். என்ன அவர் வந்து கூட்டணி அமைச்ச போதே, ஏடிஎம்கே கூட்டணி அமைச்ச போதே ஏன்ட்ட தனிப்பட்ட வார்த்தை சொன்னா இப்போ உங்களுக்காக சொல்றேன். நான் பல பேர் இங்கே மேடையில் வந்து விஜய் கட்சியால் எந்த தாக்கம் இல்லைன்னு பேசினாலும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவான்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, நோ டவுட். இப்போ அதிமுக பாரதிய ஜனதாவோட சேர்ந்து போட்டியிட போகிறதுனால அதிமுக ஓட்டுகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்டாக்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி செதறிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே ஓட்டும் பிஜேபி ஓட்டும் ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், இரட்டை பிள்ளைகள் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ரெண்டும் ஒன்று சேரும்போது 2 பேருக்கான அந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருடைய ஓட்டு நம்ம வந்து எப்பயுமே பாலிட்டிக்ஸில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், 2+2ங்கிறது 4ஆக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாலிட்டிக்ஸ் 2+2 6ஆகவும் ஆகலாம், 2+2 2ஆகவும் ஆகலாம். ஆமாம், இந்த இடத்துல நான் 6 ஆகும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து எல்லாரும் நிம்மதி ஆகிட்டாங்க. ஏடிஎம்கே காரங்க பிஜேபியில் ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவள் பிஜேபியும் வளர்ந்துச்சு நல்லா. ஸோ ஒரு நம்ம வளர்றோமே அப்படிங்கிற விஷயம் தாண்டி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்துச்சு, அன்சர்டனிட்டி இருந்துச்சு. இப்போ வந்து 2 பேரும் ரொம்ப கான்ஃபிடன்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப முன்னாடி சேர்ந்துட்டாங்க. பாருங்க, இப்போ பாருங்க, திரு எடப்பாடி பழனிசாமி, நான் கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு, எங்க வச்சிங்க நாங்கள் எப்படி சொல்லணும், உங்களுக்கு என்னங்க அப்படின்னு. திரு நயினா நாகேந்திரன் வந்து ஒரு வார்த்தை பிசுறு தட்டாமல் வந்து துணை நிற்கிறார். அப்போ வந்து இன்னும் 1 வருஷம், இன்னும் 10 மாதம் இருக்கிறதுனால மிச்ச மீதி இருக்கக்கூடிய உரசல் விரிசல் அரசல் புரசல் எல்லாமே சரியாகி இன்னும் அது வந்து பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணியுமே டிஎம்கே மாதிரி இன்டாக்டாக இருக்கும். அதனால் அது ஃபுல்லாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து அண்ணாமலை. அவர் எப்படி பயன்படுத்திக்க போகுது பாஜக? பிஜேபி வந்து திரு அண்ணாமலை போல 100 தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, 100 தலைவர்களை உருவாக்குகிற கட்சி. நீங்கள் மறந்துவிடாது. வாஜ்பாய் வந்து இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நரேந்திர மோடி யாருன்னே தெரியாது. அவர் வந்து குஜராத் முதலமைச்சர் ஆக்கணும் போது அவர் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் கவுன்சிலர் கூட ஆன கிடையாது. நல்லா புரியும். குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்ட போது வாழ்நாளில் அவர் கவுன்சிலர் கூட ஆனதில்லை. சங்கத்து திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து நீ தான் முதலமைச்சர் சொல்லி கேஸ்பாய் பட்டேலை மாற்றி அவர் கொண்டு சொல்கிறாங்க. அவருடைய நிர்வாகத்தின் யாருக்குமே தெரியாது. பிறகு வைப்ரண்ட் குஜராத்னு போட்டு ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்னுதாரண மாடலாக மாறினார். அதுபோல் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதற்குள்ள ஒரு அரசியல் விதை இருக்குன்னு பிஜேபி கண்டுபிடிச்சு, நீங்கள் கண்டுபிடிக்கல, பிஜேபி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துச்சு. அவரை பார்த்தோன்னா எல்லாரும் வந்து அப்போ யோசிச்சு பாருங்க, கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருந்திருக்குமா இல்லையா? சின்ன பையன் நேற்று வந்தவன், அவரை தூக்கி நீங்கள் மாநில தலைவர் ஆக்கிட்டீங்க, என்ன கணக்கு? அப்போ நாங்களே இத்தனை வருஷம் வந்திருக்குமா இல்லையா? ஆனால் அவர் போட்ட போடலை. இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க பாருங்க, அந்த கட்சிக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தாருங்க. அப்போ வெளியிலேருந்து பார்க்குற ஒரு நான் வந்து பிஜேபி காரன்னு உங்களை சொல்ல முடியாத ஒருத்தர் வந்து நீங்கள் அண்ணாமலை பிரமாமலை, இதுதான் பிஜேபி நான் சொல்றேன். அப்படி தலைவர்களை உருவாக்குகிற கட்சி, விதைகளை மரமாக்குகிற ஆழமரமாக்குகிற கட்சி பிஜேபி. அண்ணாமலை போன்ற ஒரு பெரிய ஒரு பொன்மூட்டையிடுற வார்த்தை கழுத்த இருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தான் நட்டம். ஒரு ஆளை கொண்டு இவ்வளோ தூரம் செலவழிச்சு கொண்டு வந்து போட்டு வச்சு அவருடைய கெரியர் அங்கே இந்த பக்கம் பாலாக்கி இந்த பக்கம் வந்து ஏன் விடணும்? அவருக்கு இன்னைக்கெல்லாம் 40 வயசு, இன்னும் 30 வருஷம் கெரியர் அவருக்கு இருக்கு. அட்லீஸ்ட் 30 வருஷம் என்னென்ன உயரங்கள் தொட முடியும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுறது. அதனால வந்து அது வீணா போகிற, அவரும் வீணா போகிறவர் கிடையாது. இப்போ பாருங்க, பாஜகவுடைய மாநில தலைவராக டாக்டர் தமிழிசை இருந்தாங்க, 2 முறை இருந்தாங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க. அப்போ ரிட்டையர்மெண்ட்டா? அவங்க எல்லா பேரும் வந்து சார் ஒரு தடவை வாங்க மாநில தலைவராக உன்னை ஆக்கினியா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்கிட்டாங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை, அது சூப்பருக்கு. அப்புறம் 2 மாநிலத்துக்கு கௌரவம் ஆகிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு எனக்கு பேசாமல் உட்காருங்க. இல்லை, அக்கா வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாங்கல்ல. அப்போ மாநில தலைவராக இருந்தால் தான் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதே கிடையாது. திரு அண்ணாமலை போன்ற ஒரு டேலண்ட்டை நீங்கள் வந்து ஒரு இடத்துல முடக்கி வச்சிட முடியாது. நீங்கள் முடக்க நினைச்சாலும் அது முடங்காதுன்ற. அதனால அது பிஜேபிக்கு அது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அவரும் பிஜேபிக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக இருப்பார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தொடர்ந்து பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயகாந்த். ஏன்னா அதை நான் அறகுறையாக பார்த்துட்டேன்.
அது வந்து அப்போ அது வளர்ந்துருந்தா என்னவா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. விஜயகாந்த் அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கிறேன். அந்த கட்சி எப்படி வந்து விருட்சமாக வளர்ந்ததுங்கிற பார்த்துருக்கேன். அவர் எப்படி தன்னுடைய தனித்தன்மை இழக்காமல் இருந்தாங்க. ஒரு கூட்டணி வச்சாலும் ஒரு சமரசம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சாமானிய மனிதர்களை யோசிச்சிருக்கேன். திரு சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் மறக்க மாட்டேன். அண்ணன் எல்லாம் இருந்தாருன்னா நமக்கெல்லாம் வந்து அரசியலே கிடையாது அப்படிப்பார். விஜயகாந்த் இருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் கிடையாது. விஜயகாந்த் இருந்தால் ரஜினி வந்து அரசியல் பற்றி பேசிக்க மாட்டார். விஜயகாந்த் இருந்தாருன்னா சீமான் கிடையாது. விஜயகாந்த் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ வந்து அவருடைய உடல்நல கோளாறு, இறைவன் அவரை வந்து சீக்கிரமாக தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துக்கிறது ஒரு பேரிழப்பு. நல்ல மனுஷன், முதல்ல நல்ல மனுஷன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நல்ல மனுஷன். அதை வந்து அவர் கூட பழகுன அத்தனை பேர் சொல்லுவாங்க. அது வந்து விஜின்னு கூப்பிட்டு இருந்த நண்பர்கள்ல இருந்து அவர் வந்து கேப்டன் சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் வரைக்கும். அது வந்து இன்னைக்கு காலைல ஒரு நண்பர் பேசினார். எங்கள் தெற்கில் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்லிட்டு, ஏன் இவ்வளவுக்கு பிறகு ஒரு 700 ஓட்டு நம்ம ஊரில் வந்து விஜயகாந்துக்கு இருக்குங்க அப்படின்றார். உங்களுக்கு புரியுங்களா? அதாவது அது வந்து ஒரு லாயல்ட்டி, அது வந்து வேற, அது வந்து ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன். அது வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். ஒரு அதே மாதிரி விகடன்லையோ விகடன் பேட்டி குமந்தன் பேட்டி அந்த ஒரு பேட்டியில் சொன்னார், தலையை வந்து கையை வந்து தலைக்கு வச்சு படுத்திருக்கிறார் அவர் வீட்டில். அவர் கேப்டன், ரொம்ப நல்ல பரவ நடிகர். என்ன கேப்டன் இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து மக்கள் பணிக்கு போகும்போது என்னால் நடக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு. அண்டு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சாப்பாடு எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெஞ்ச் மார்க். அதற்கு முன்னாடி கேரவேனுக்கு வேறு போகும், ஸ்டார்களுக்கு வேறு போகும், தொழிலாளர்களுக்கு வேறு போகும், லேபருக்கு வேறு போகுன்ற இந்த இடத்துல விஜயகாந்துக்கு கிடைக்கக்கூடிய அதே கருவாட்டு குழம்பும் இது வந்து கீழே வரைக்கும் போய் நிற்கும். அதே டேஸ்ட் அதே இடம் தான் அப்படிங்கிறது வந்து அவர் பெரிய பெஞ்ச் மார்க். அதற்கு பிறகு பல நடிகர்கள் செய்கிறாங்க, அதை மறக்க இருக்குல்ல. ஆனால் அவர் தான் ஆரம்பிச்சார். அப்போ என்ன, அவருக்கு வந்து காமன் மேனை பார்க்குற தன்மை ஒன்று இருந்துச்சு. கீழே வரைக்கும் எல்லாரையும் வந்து அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டார். அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஹிந்து முஸ்லீம் இஷ்யூவாக இருக்கட்டும், லாங்குவேஜ் இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு பெரிய பார்வை இருந்துச்சு. அவர் அடிப்படையில் தாய்மொழியாக தமிழை கொண்டவர் அல்ல, ஆனால் தமிழ் மேலே அவர் பயங்கரமான பற்று இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் நண்பர்களாக இருக்கணுங்கிறதுல அவர் இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய நண்பர் உட்பட வந்து எவ்வளவு கெழுதகை நண்பராக, எப்படி வந்து மாப்பிள்ளை மச்சான ஒன்று கூட ரெண்டு ஒன்றா ரெண்டு வேற வேற அப்படிங்க தெரியாத அளவுக்கு நமக்கு இருந்தது. ஆனால் நெத்தியில் இருக்க விபூதியை இன்னைக்கு ஒரு நாள் அழிச்சது கிடையாது. அவர் வந்து ரம்ஜான் நோன்பு திறக்க போனாலும் விபூதியோட போய் நிற்பார். வெளிப்படையாக வெள்ளந்தியா பேசல வந்து யாரும் முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா என்று இருந்த போது சட்டசபையில் எந்திரிச்சு நின்று அவ்வளோ பெரிய சத்தம் போட்டது வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சினிமாவிலேருந்து வந்து அந்த இடத்துல வந்து உயரத்தை தொட்டவர். நான் வந்து நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. திரு கார்த்திக் இருக்கிறாரு, திரு சரத்குமார் இருக்கிறாரு, திரு டி ராஜேந்தர் இருக்கிறாரு. நிறைய நல்ல மனிதர்கள் எனக்குலாம் நல்ல தனிப்பட்ட பிறகு ரொம்ப போல. ஆனால் அது காலம் அவர்களுக்கு அந்த இடத்துல கை கொடுக்கல. அவர்களுடைய ராஜேந்திரமா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி, சிரஞ்சீவி அவர்கள் வந்து தோற்று போன இடம், விஜயசாந்தி தோற்று போன இடம், அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி போய் இன்னொரு கட்சி போய் சேர்ந்துட்டு பேசாமல் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து கிராஜுவல் க்ரோத் 2006, 2009, 2011 ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தார். அவர் வந்து கூட்டணி அமைச்ச போதே, ஏடிஎம்கே கூட்டணி அமைச்ச போதே ஏன்ட்ட தனிப்பட்ட வார்த்தை சொன்னால் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லா பெரிய மனுஷனும் சொல்கிறாங்க, நம்ம இருப்போம், நமக்கு வந்து திமுக வீழ்த்தணும், அது பிரதான நோக்கம், அதனால நம்ம சேர்ந்துப்போம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார். அதுதான் நடந்துச்சு. அதனால அது பொருந்தாதுன்னு அவர் தெரியும். என்னுடைய நேச்சருக்கு இது ஒத்து வராது, அவ்வளோதான். அவர் சொன்னது வந்து அவங்க கெட்டவங்க, நான் நல்லவன், அந்த பிசினஸ் நம்ம கேரக்டருக்கு அது ஒத்து வராது. ஆனால் அதே தான் அந்த அந்தமாக்கும் தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கும் அதே தான். அவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லேடி. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச பேர் அவர் அயன் லேடி. அவங்க வந்து சமரசத்துக்குலாம் போகக்கூடியவங்க. ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு சிம்மமாக இருந்தாங்கன்னா அதுக்கு இணையாக இவர் இருந்தாருங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து தன்னை இடத்த விட்டு கொடுக்கல. அந்த அம்மா அவங்களுடைய உயரத்தில் எப்பயுமே இருந்தாங்க. அவங்க வந்து கண்ணுடன் நான் பார்த்துருக்கேன். இன்னும் அதை பற்றி நான் தனியாக பக்கமாக பேசுவேன். இப்போ விஜயனுடைய செல்வாக்கை எல்லாரும் குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கார். அவங்க வந்து 20-25 பேர் கொண்ட குடும்பம், எல்லாம் வந்து ஸ்டாஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய பையன் வந்து விஜய் கட்சி எல்லாத்தையும் சத்தியம் வாங்கிட்டான், அதனால் எங்கள் எல்லாருடைய ஓட்டும் இந்த தரம் விஜய்க்கு தான். இப்படி பல ஃபேமிலிகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். உண்மை அதுதான். நான் வந்து 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவர் வந்து 6 முதல் 10% வரை வாக்குகளை வாங்குவார். லீஸ்ட் 6, பெஸ்ட் 10. இப்போ வரைக்கும் என்னுடைய முடிவில் நான் மாற்றேன். அது வந்து அப்படிதான். 8% ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் 35 லட்சம் ஓட்டு. அப்போ விஜய் 10 லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா 10% ஓட்டு வாங்கினா 45 லட்சம் ஓட்டு. 45 லட்சம் ஓட்டு முதல் தேர்தலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சரிங்களா? 10% சீட் ஆகுமா, எம்எல்ஏ ஆகுமா, அது தனிக்காது.
ஆனால் 10% ஓட்டு வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று. இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவர் டே ஒன்லாம் சொல்லியிருக்கேன், அதை நான் இப்போ வரைக்கும் மாதம். இரண்டாவது, அவர் ரம்ஜான் நோன்பு திறந்த அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன், அவருடைய கெட்டப் இருந்துச்சு அந்த எளிமையான தோடு, அந்த அவர் வச்சிருந்த குல்லா ஜிக்னா போட்டு ஃபாரினுக்கு போகக்கூடிய பாய்கள் போடுற குல்லா இல்லை. நம்ம பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பாய் வந்து துணியில் அந்த காட்டனில் போட்டு அதை நெஞ்சு போட ஒரு சாதாரணமான ஒரு குல்லா. அது வந்து ஏழை எளியவர்கள் அன்றாடம் போடக்கூடிய குல்லா. அப்புறம் அந்த கைலி மூட்டுன கைலி, அந்த வேட்டி வந்து மூட்டுன கைலி, அவர் தான் பேண்ட் போட்டு வரலாம், அவர் வந்து யாரும் கேட்க முடியல. பார்த்துருக்கீங்க, இதானே பொழப்பு நமக்கு, இதுதானே நமக்கு பொழப்பு. அப்புறம் வந்து தரையில் உட்காந்து ஒரு நோன்பு திறந்தது. அப்புறம் வந்து தூவா பண்ணுறதை முழுமையாக இருந்து கேட்டுவங்க பண்ணுது. நம்ம வழக்கமாக நம்ம பார்த்தோம், எல்லா அரசியல் கட்சியிலும் நோம்பு துறக்க வழக்கம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து விரதத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு சூப்பு குடிச்சிட்டு ஒரு சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அவர்கள் போலவே இருப்பாங்க, அவங்க ஒரு மேடையில் இருப்பாங்க, எதிர மக்கள் இருப்பாங்க, அது என்ன நடக்குது. ஆனால் இவர் எல்லோரையும் போல தரையில் வந்தார், மொத்தத்தையும் அவர் ஸ்பான்சர் பண்ணார். அவர் வந்து எளிமையான அந்த வேட்டி அணிஞ்சுக்கிட்டார், அந்த எளிமையான அந்த குல்லா போட்டார். அப்போ வந்து இது பெரிய அளவில் வந்து யூத் மத்தியில் வந்து வேலை பார்த்துச்சுன்னா, நான் ஒரு முக்கியமான உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய ப்ரமோட்டர் நான் பேசினேன். அண்ணனும் சொன்னார், ஆமாங்க நீங்கள் சொன்ன சார் தாங்க, எங்கள் கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டாருங்க அப்படின்னு. அவர் வந்து அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தௌஹீத் ஜமாத் மாதிரியான அமைப்புகள், எஸ்டிபிஐ மாதிரியான அமைப்புகள் செய்ய முடியாத விஷயத்தை அவர் செஞ்சுட்டார். அதில் வந்து நோட்டு. நான் பல பேர் இங்கே மேடையில் வந்து விஜய் கட்சியால் அந்த தாக்கம் இல்லைன்னு பேசினாலும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவான்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, நோ டவுட். யாருக்குங்கிறதுல கேள்வி. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஓட்டு வந்து ஒருத்தருக்கு தான் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி, ஏடிஎம்கே. கருணாநிதி வேண்டாம்னா எம்ஜிஆர் தான், ஸ்டாலின் வேண்டாம்னா ஜெயலலிதா தான், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எடப்பாடிக்கு போயிருக்கணும், அது நியாயமா. அந்த இடத்துல பல கட்சிகள் வந்தது மூலமா அது ஒரு ஓட்டு, அதில் ஒரு விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு. இப்போ எனக்கு டிஎம்கே வேண்டாம், அதுக்கான ஏடிஎம்கே போட முடியாது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், அது வந்து விஜய் போடும், அப்போ லாபம். இப்போ நீங்கள் சொன்ன உதாரணம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேராக பார்த்த உதாரணம் பாருங்க, இஸ்லாமியர் திமுகவுடைய ஓட் பேங்க் ரிசர்வ் அவங்க பாக்கெட்டில் இருக்குது, அது வந்து யாரும் தொட முடியாது. அங்கே ஒரு ஓட்டு வந்துருச்சு, பாக்கெட்டில் சின்னதாக கசி வந்துருச்சு, சரிங்களா? அப்போ அது வந்து யாருடைய ஓட்டு? திமுக ஓட்டு. ஆமாம். அப்போ யாருக்கு லாஸு? திமுகவுக்கு லாஸ். அப்போ விஜய் வந்து எல்லா பக்கமும் இழப்பு ஏற்படுத்தாரு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் வாங்குவார், டிஎம்கே ஓட்டையும் வாங்குவார். ஹி வில் கிரியேட் அன் இம்பாக்ட், நோ டவுட். அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி அப்படின்றத பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான ராம்தாஸ் தான் முடிவு செய்ய போகிறார் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. இப்போ அவருடைய பேச்சுக்களின்படி அவர் உறுதி செய்தார்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்? ஒரு மாற்றமும் பெருசாக நடக்காது, வேற வாய்ப்புகளும் இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் அவர் திமுக கூட்டணி போக முடியும். ஏன்னா அவர் திமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியான, அங்கே இவர் போனார்னா அவங்க இருக்க மாட்டாங்க, அதனால வந்து அங்கே வாய்ப்பு கம்மி. விஜயோட தாவேக்காவோட சேர்ந்தாருன்னா அதே நிலைமை தான். அவர் போய் 50 சீட் வாங்கலாம், 50ல் எவ்வளோ வெல்லுவாருங்கிற கேள்வி. சீட் வாங்குறது இல்லையே, ஓட்டு வாங்கணும்ல, கன்வெர்ட் ஆகணும்ல. அதனால அவருக்கு இருக்கிற வாய்ப்பே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான். அங்கே உத்தரவாதமான வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருந்த அலையன்ஸ், அவர் ஏடிஎம்கே கூட இருந்திருக்காரு, பிஜேபி கூட இருந்திருக்காரு, 2021 இருந்திருக்காரு, இல்லாமல் தனியணி அமைச்சவர் 2014 இருந்திருக்காரு, 2024 இருந்திருக்காரு. 2014 அதிமுக அல்லாத பாஜக அணியில் பாமக இருந்தது, 2024 அதிமுக அல்லாத பாஜக அணியில் பாமக இருந்துச்சு, 2021 2019 அதிமுக பாஜக சேர்ந்தே இருந்துச்சு. திமுக கூட ரொம்ப காலமா அவங்க இல்ல, சரிங்களா? அண்ட் இன்னைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது, மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதனால திமுக கூட போக வாய்ப்பு இல்லை. அப்ப மிச்ச வாய்ப்பே அவங்களுக்கு என்ன இருக்கு? திரு விஜய் கூட போனாங்கன்னு அவருக்கு விஜய் வந்து 50 சீட் கொடுக்கலாம், துணை முதலமைச்சர் போஸ்டே கூட வச்சுக்கங்க, ஆகணும்ல, புரியுங்களாண்ணே? நாளைக்கு நான் படம் எடுத்தா நீங்க தானே ஹீரோ, நான் சொல்லிட்டு போயிருவேன், படம் எடுக்கணும்ல, அந்த கணக்கு தான். அப்போ வந்து திரு விஜயோட சேர்ந்து போனா சீட் கன்வர்ஷன்ல அஷூரன்ஸ் கம்மி. இங்க வந்தாங்கன்னா இன்னும் பலுப்பு. இப்போ பாருங்க, நம்ம 2024 பாஜக கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியில் தர்மபுரி இருந்துச்சா இல்லையா? இல்லை, அதில் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? அப்போ வந்து அவங்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டி போட போது அது வெல்லக்கூடிய தொகுதியில் ஒரு தொகுதியாக தான் இருந்துச்சு. அப்போ அவர் தனியாக நின்று இருந்தாருன்னா அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இந்த அணியோடு இருக்கிறது அவருக்கு ஒரு லாபம் தான், அதுதான் அவர் முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன். வேற வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், சீமானுடைய நாம் தமிழர், இதெல்லாம் இணையதற்கான வாய்ப்புகள் இல்லையா? சீமானுடைய நாம் தமிழர் வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும்
அதிமுகவுக்கும் இந்த 26 தேர்தலில் யார் ராஜகுரு? திமுக வந்து அவங்களே ஒரு இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசாலமான அரசியல் ஞானம் இருக்குது. ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரல?